வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹாஃப் சாரியில் பார்க்க போகிறோம். ஹாஃப் சாரி வந்து மெயின்லி எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வரப்போகிறது எல்லாமே பூஜா சீசனில் வந்து டீனேஜர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி நாங்கள் ஹாஃப் சாரீஸ் இங்கே சங்கல்பில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல பிரைட் கலர் காம்பினேஷன்ஸ் வித் ட்ரெண்டி ஒர்க்கோட அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி அண்ட் கலர்ஃபுல்லாகவும் போட்டாலே ரொம்ப அழகாகவும் மங்களகரமாகவும் இருக்கிற மாதிரி கலர்ஸில் நாங்கள் கேர்ள்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இங்கே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அழகு க்ரீன் கலர் ஹாஃப் சாரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹாஃப் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல நெட் ஃபேப்ரிக்கில் நல்ல மல்டி கலர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் நல்ல பார்டர் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்து ஒரு நல்ல குந்தன் அண்ட் பேர்ல்ஸ் வச்சு நல்ல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம். அண்ட் இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகு பிங்க் ஹாஃப் சாரி நெட் ஆர் ஜார்ஜெட் இது வந்து கஸ்டமருக்கு எது ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றி ஃபேப்ரிக் மாற்றி பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் அதில் வந்து ஒரு நல்ல ப்ளூ பார்டர் ப்ளஸ் ஒரு பிங்க்கில் ஒர்க் பார்டர் ஆல் ஓவரில் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளூ ப்ளவுஸ் வந்து அக்கேஷனுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் ஹெவியாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிள் ப்ளவுஸே கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஹாஃப் சாரீஸோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாரையுமே வந்து லீன் அண்ட் டாலாக காட்டும். ஏன்னா நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களோட அந்த மொனாட்டனியை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக டெலிகேட்டாகவும் காட்டும் சின்ன பசங்களுக்கு. அண்ட் இதுக்கு நல்ல ஆக்சசரிஸ்னால் ஒரு நிறைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேங்கிள்ஸ் அண்ட் ஒரு நல்ல செயின் அண்ட் லாங் இயரிங்ஸ், இஃப் யூ ஹேவ் டைம் ஒரு நல்ல மெஹந்தி வச்சா கூட நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு. அண்ட் ஹீல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல பின்னல் போட்டு பூ வச்சா கூட அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல எல்லோ கலர் ஹாஃப் சாரி. எல்லோ வந்து இட்ஸ் அ கலர் ஃபார் மங்களகரமாக இருக்கிறதுக்கு. அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து நல்ல நெட்டு. நாங்கள் ஜாஸ்தி ஹாஃப் சாரீஸில் வந்து நெட்டு ஏன் கொண்டு வரோன்னா அது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். இட்ஸ் மோர் டெலிகேட் அண்ட் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்க, ஐ மீன் டீனேஜர்ஸ்க்கு. அண்ட் இந்த ஹாஃப் சாரியில் வந்து ஆல் ஓவர் த்ரூ அவுட் வந்து நல்ல லாங் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம். இதனால் இது வந்து ஈவன் ஷார்ட்டாக இருக்கிறவங்க போட்டால் கூட நல்லா டாலாக தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் பார்டரில் வந்து கட் ஒர்க் வச்சு ரோசஸ்ஸு, சீக்வன்ஸு அண்ட் ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்வெட் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி த்ரூ அவுட் த ஸ்கர்ட் வந்து இது ஒர்க் இருக்கிறதுனால நல்லா ரிச்சாகவும் கிராண்டாகவும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ரொம்ப டூ மெனி கலர்ஸ் யூஸ் பண்ணாததுனால எல்லாரையுமே வந்து ரொம்ப பெருசாகவும் ப்ராடாகவும் காட்டாமல் நல்லா ஸ்லீக்காக காட்டும், டெலிகேட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒர்க்ட் அப் ப்ளவுஸ் இருக்குது. ஒரு ப்ளூ பாடி ஃபுல்லாக புட்டீஸ் இருந்து ஸ்லீவில் ஒரு அழகு பார்டர் வர மாதிரி இருக்குது. இது வந்து ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ப்ளவுஸ். இதுக்கு மேலே இன்னும் கூட உங்களுக்கு ரிச்சாக வேணும்னாலும் ப்ளவுஸ் அதில் ஒரு வேல்யூ ஆடட் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெட் ஹாஃப் சாரி. ரெட்டில் வந்து நெட் ஹாஃப் சாரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு நெட் வேணான்னா நாங்கள் ஜார்ஜெட்டில் கூட அதை மாற்றி கொடுக்கலாம். சேம்வே ஒரு கட் ஒர்க் பார்டர் வித் மல்டி கலர் பார்டர் ஒன்று கொடுத்துருக்கு. இதுவும் வந்து எல்லா கலர் டோனுக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா சின்ஸ் இதில் வந்து சிங்கிள் கலர் இல்லை, இட்ஸ் அ மல்டி கலர் இருக்கிறதுனால ரொம்ப ஐ மீன் டீனேஜருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் எந்த மாதிரி ஃப்ரேம் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லா ஸ்லீக்காகவும் டெலிகேட்டாகவும் அவங்கள காட்டும். ஆக்சசரிஸ் வந்து நிறைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேங்கிள்ஸ், லாங் இயரிங், இல்லை ஒரு நல்ல ஜும்கி போட்டால் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதுக்கு. அண்ட் மற்றபடி வேறு எதுவும் இதுக்கு ரொம்பவும் ஜாஸ்தி டெக்கப் பண்ணாமல் இருந்தால் இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா சிம்பிள் ஜுவல்லரி வந்து இந்த ட்ரெஸ்க்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் ஹாஃப் saree. அண்ட் இதில் வந்து நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கோம், கட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. கட்ச் ஒர்க் வந்து யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சாரீஸில் இப்போ யாருமே கொடுக்கறதில்ல, பட் நாங்கள் அது ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்குது, பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. அண்ட் கட்ச் ஒர்க் ஹாஃப் saree வந்து உள்ள லைனிங்கில் கூட நாங்கள் வந்து ஒரு மோட்டிவ்டு லைனிங் கொடுத்துருக்கோம், அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. சேமே மேலே நெட் ஃபேப்ரிக்கில் வந்து கட்ச் ஒர்க் பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் சேம் கான்ட்ராஸ்ட் ஒர்க் உள்ள ஒரு ப்ளவுஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஹாஃப் saree கொடுத்துருக்கோம். இது எல்லாமே த என்டையர் ஃபேப்ரிக் வந்து ஹாஃப் சாரியும் அண்ட் பாவடையும் வந்து நெட்டில் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு ரா சில்க் ஆர் சில்கில் கொடுத்துருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து சம் பீப்புள் வந்து நெட் வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஜார்ஜெட் ஆர் ஷிஃபான் மாற்றியும் கொடுக்கலாம். அண்ட் இப்போ இன்னொரு ஒரு இது என்னென்னா, மெனி கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் காட்டன் ஹாஃப் sarees. ஹேண்ட்லூம்லேயே நல்ல 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 ஃபேப்ரிக்ஸ் வருது புதுசாக, அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது நியூவாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அண்ட் இது சின்ஸ் இட்ஸ் அ பிளாக் ஒன், நிறைய பேர் வந்து பிளாக் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் சின்ஸ் இட்ஸ் காட் மல்டி கலர் லைக் பிங்க் அண்ட் க்ரீன் இன் இட், ஸ்டில் இட்ஸ் வேரபிள். அண்ட் அதுக்கு தகுந்தாப்பில் ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பிளாக் பீடோ இல்லை ஒரு பிளாக் மெட்டல்லையோ ஒரு நல்ல, அதாவது கோல்ட் ஜுவல்லரி போடணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு, அந்த மாதிரி பிளாக் மெட்டலோ இல்லை ஆக்சிடைஸ் ஜுவல்லரி ஏதாவது யூஸ் பண்ணாலும் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் இது. ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னா நானே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நானே இன்வைட் பண்ணிவிட்டு அது பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரி ஈவென்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவோம், வி ஈஸ் த ஒர்க்.